300 சவரன் நகை, 70 லட்சத்தில் வால்வோ கார், 3 கோடி செலவு செய்து திருமணம் செய்து வைக்கப்பட்ட அவினாசி ரிதன்யா மேலும் 200 சவரன் நகைகள் கேட்டு கணவர் குடும்பத்தினர் கொடுமையால் திருமணமான 78வது நாளில் தற்கொலை செய்து கொண்டார். அதே திருப்பூர் மாவட்டத்தில் 120 சவரன் நகை, 38 லட்சத்தில் கார், 25 லட்சம் ரொக்கமாக கொடுத்த நிலையில் மேலும் 50 லட்சம் கேட்டு நெருக்கடியால் திருமணமான 11 மாதத்தில் இளம் பெண் தற்கொலை செய்ததாக பகீர் புகார் எழுந்துள்ளது. திருப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி சுகந்தி தம்பதியினரின் மகள் 26 வயது பிரீத்தி. பனியன் நிறுவனம் நடத்தி வந்த குப்புசாமி 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் மகள் பிரீத்தியை ஜாதக மையத்தின் மூலம் ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் விஜயகுமார் உமா தம்பதியினரின் ஒரே மகனான ஆர்கிடெக்ட் பொறியியல் படித்த 29 வயது சதீஸ்வருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி சித்தோட்டில் உள்ள திருமண மண்டபத்தில் இவர்களது திருமணம் விமர்சையாக நடைபெற்றுள்ளது. திருமணத்தின் போது தனது மகளுக்கு 120 சவரன் நகை, 20 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் இனோவா ஹைக்ராஸ் கார் ஆகியவற்றை வரதட்சணையாக சுகந்தி கொடுத்துள்ளார். ஆசை மகள் மகிழ்ச்சியாக வாழ்வார் என சுகந்தி நினைத்திருந்த நிலையில் கணவர் வீட்டார் கூடுதலாக பணம் மற்றும் சுகந்தியிடமிருந்து சொத்துக்களை பெறுவதிலேயே குறியாய் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் பூர்வீக சொத்தை விற்பனை செய்த வகையில் பிரீத்தியின் குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கிடைத்துள்ளது. அதனை பெறுவதற்கு சதீஸ்வர் பிரீத்தியை துன்புறுத்தியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பிரீத்தி ஈரோட்டில் உள்ள கணவர் வீட்டிலிருந்து திருப்பூரில் உள்ள தனது தாயார் வீட்டுக்கு கடந்த 20 நாட்களுக்கு முன்பு வந்துள்ளார். இந்நிலையில் செல்போன் மூலமாக சதீஸ்வர் பிரீத்தியிடம் தொடர்ந்து பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை வீட்டில் பிரீத்தி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது சடலத்தை மீட்ட போலீசார் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு வந்த காவல் ஆணையர் ராஜேந்திரனை முற்றுகையிட்டு பிரீத்தியின் தற்கொலைக்கு காரணமான அவரது கணவர் மற்றும் மாமனார் மாமியாரை கைது செய்ய வேண்டும் என பிரீத்தியின் உறவினர்கள் வலியுறுத்தினர். இதனை கேட்ட காவல் ஆணையர் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பிரீத்திக்கு திருமணமாகி 10 மாதங்களே ஆகியிருப்பதால் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. பிரீத்தியின் தாயார் சுகந்தியிடம் வருவாய் கோட்டாட்சியர் மோகன சுந்தரம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றார். திருமணமான நாள் முதலே கணவர் வீட்டார் பணம், நகை, சொத்து என வரதட்சணை பெறுவதிலேயே குறிக்கோளாயிருந்ததாகவும் தொடர் துன்புறுத்தலின் காரணமாகவே பிரீத்தி தற்கொலை செய்து கொண்டதாகவும் உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். பணம் கொடுன்னு டார்ச்சர் பண்ணி அந்த 20 லட்சத்தை அவன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து அவளை போட்டு பணம் வேணும் டார்ச்சர் பண்ணி எல்லாமே விற்க சொல்லியிருக்கிறாங்க. வீடு, சொத்து எல்லாத்தையுமே விற்க சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கும் வராம அந்த ஆளு பிள்ளை வாழ்றதுக்கு முடியாம இப்படி பண்ணிட்டு கல்யாணம் மூச்ச உடனேயே அந்த அவ பேர்ல இருக்கிற 20 லட்சம் ரூபா பிளஸ் வந்து அக்கௌண்ட்ல இருக்கிற இது எல்லாமே வந்து அவங்க பேருக்கு எடுத்து மாற்றி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அதுபோக இப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஷேர் விற்றுது. அந்த பொண்ணு பேரில் இருக்கிற ஷேர் விற்றுது. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு பணம் வேணும் அப்படிங்கிற டார்கெட் பண்ணி அது கார் லோனை முடிச்சு கொடுத்தா காரை விற்று நான் பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு எல்லாமே மணி மோட்டிவ்ல மட்டுமே இருந்துட்டு இருக்கிறாங்க. இருந்து இந்த பிள்ளைய ஒரே டார்ச்சர், காசு பணம் எல்லாமே ஒரே டார்ச்சரு. அவன் தாங்காத வந்து இன்னைக்கு வந்து 1 மாதம் ஆகி சொத்தை விற்று பணம் கொடுத்தா தான் நீ என் கூட வாழ்வ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு பண்ணி எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்ணி சூசைடு பண்ணி இறந்துருச்சு. இந்த நிலையில் வரதட்சணை கொடுமைக்கு காரணமாக இருந்த பிரீத்தியின் கணவர் சதீஸ்வர், மாமனார் விஜயகுமார், மாமியார் உமா ஆகியோரை நல்லூர் போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து 2 நாட்களாக நடந்து வந்த போராட்டத்தை கைவிட்ட பிரீத்தியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்தனர்.
ஏற்கனவே அவினாசி ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி அடங்குவதற்குள் திருப்பூர் மாவட்டத்தில் மீண்டும் ஒரு இளம்பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.